சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ரஜினியின் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் கடந்த 4 நாட்களாக ரசிகர்களை சந்தித்து வருகிறார் நடிகர் ரஜினிகாந்த். பல்வேறு பலதரப்பட்ட விமர்சனங்களையும் இந்த சந்திப்பின் மூலம் அவர் எதிர்கொண்டு இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் அரசியல் குறித்து பேசுவதையோ அல்லது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாத பொருளாக கடந்த ஒரு வாரமாக அரங்கேறி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவை அனைத்திற்கும் ஒரு பதில் கொடுக்கும் வகையில் என்று அவர் கூறியிருக்கிறார். போர் வரும் பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜை அவர் கொடுத்திருக்கிறார். ரசிகர்களுடனான நடிகர் ரஜினிகாந்தின் சந்திப்பானது இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் ரசிகர்கள் மத்தியில் அவர் பேசியதை நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் மாவட்டம் வாரியாக ரசிகர்களை சந்தித்து அவர்களுடன் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ரசிகர்கள் அவரை நேரில் பார்த்ததில் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுகிறார்கள். அவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். இதனிடையே இன்றைய தினம் ரசிகர்கள் மத்தியில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் குறித்து பல்வேறு விமர்சனங்கள், கடந்த ஒரு வாரத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து பல்வேறு விஷயங்களை அவர் பதிவு செய்தார். வழக்கம் போல ஒரு கதையும் நம்மால் கேட்க முடிந்தது. அதன் முடிவில் அவர் கூறியது, போர் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம், ஆண்டவன் இருக்கிறார் என்ற ஒரு முக்கியமான கருத்தினை ரசிகர்கள் மத்தியில் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ரசிகர்களுடனான இந்த சந்திப்பானது இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இன்றைய தினமும் அவர் ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ரசிகர்களை அவர் சந்தித்து புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ரசிகர்களிடம் முன்பிருந்த உற்சாகம் இன்னும் குறையாமல் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் அவர் ரசிகர்களை சந்தித்துவிட்டு அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய போயஸ் கார்டன் சென்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கையில் அரசியல் குறித்த கேள்விகளை அவர் தவிர்த்து விட்டார். ரசிகர்களுடைய உற்சாகம் இன்னும் அதிகரித்திருப்பது அவருக்கு உற்சாகத்தை அளிப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பதிவு செய்த கருத்துக்களை பார்த்தோம். நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களுடன் தினம்தோறும் சந்தித்து வருகிறார், புகைப்படம் எடுத்துக் கொண்டு வருகிறார். இன்றைய தினத்தில் அவர் முக்கியமான விஷயத்தையும் ரசிகர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவருடன் நாம் பல்வேறு விவரங்கள் குறித்து கேட்டு பெறலாம். திரு பாண்டே, ரசிகர்களுடனான ரஜினிகாந்துடைய சந்திப்பானது கடந்த ஒரு வார காலமாகவே மிகுந்த ஒரு விவாத பொருளாக பார்க்கப்படுகிறது. நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு அவர் ரசிகர்கள் மத்தியில் பேசும்போது நிறைய விஷயங்கள் அவர் பேசினார். எல்லா அரசியல் தலைவர்களை பத்தியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இறுதியாக அவர் சொல்லியிருந்தார், போர் வரும் பொழுது பார்க்கலாம் அப்படின்னு. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? நிறைய புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. குறிப்பாக எல்லா அரசியல் தலைவர்களையும் அவர் சொல்லல. அவர் குறிப்பிட்ட பெயர் 3 பேர் தான். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது அதிமுக பற்றியோ, பாஜக பற்றியோ, காங்கிரஸ் பற்றியோ, இன்ன பிற கட்சிகள் பற்றியோ, குறிப்பாக ஜி.கே. வாசன் பற்றியோ அவர் எதுவுமே குறிப்பிடல, எதுவுமே பேசல. இதுல ஒரு சூதனமான அரசியல் ஒரு புள்ளி இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன, பாட்டாளி மக்கள் கட்சி ரஜினிகாந்த் அவர்களோடு தொடர்ந்து கடுமையான ஒரு மோதல் போக்கோடு இருந்து வருவதாக நீண்ட நெடுங்காலமாக பேசப்பட்டு வருகிறது. பல படங்கள்ல ரிலீஸ் பண்ணப்படும் போது இந்த மாதிரி 2-3 பிரச்சனை இதே போல இதே ராகவேந்திரா மண்டபத்துல இதற்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில நிறைய செய்தியாளர்கள் சந்தித்து அப்போது பேசினாரு. மதுரைக்கு போகும்போது சர்ச்சை வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி ரஜினிகாந்த் அவர்கள் புகைப்பிடிப்பதை விடணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய இளைஞர் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்தாரு. அது பகிரங்கமா கடிதம் எழுதியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு அரசியல் புறத்தலாக ஓடிக்கொண்டே இருந்த விஷயம். சீமான் அவர்கள் நாம் தமிழர் அப்படிங்கிற பெயர்ல இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறத மிக முக்கியமா வலியுறுத்தி கொண்டே இருப்பவர். அதுல கொள்கை பிடிப்புல நிறைய விஷயங்களை உறுதியாக அவரை பற்றி சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் எனக்கு மிகப்பெரிய வியப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியமான கருத்துக்கள் எல்லாம் வெளியிடுவார் அப்படின்னு சீமான் பற்றி ரஜினிகாந்த் சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மைய நிலையில ஆட்சியை தவறவிட்ட ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது. 2016 மே மாதத்துல கிட்டத்தட்ட 1.5 விழுக்காடு வித்தியாசத்துலதான் வாக்கு தன்னுடைய ஆட்சி அமைச்சர்களுடைய வாய்ப்பு தவற விட்டது. 98 சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருக்கிறாங்க. ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர் முன்ன மாறி இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு ஆட்சியே மாறி இருக்கக்கூடிய நிலைமை. அந்த மாதிரி இந்த 3 முக்கியமான கட்சிகளை அவர் குறிப்பிட்டதற்கான காரணம் இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள்
நான் பேசுறதெல்லாம் சர்ச்சையாகிறது என்று சொன்னாலும் கூட அவர் வந்து வார்த்தைகளை அளந்து பேசக்கூடியவர். பொதுவாக அதிகமாக பேசக்கூடியவர்கள், பேசிக்கொண்டே இருப்பவர்கள் சில சமயங்கள்ல வார்த்தைகளை தவறு விடுவது உண்டு. ஆனால் நிதானமாக பேசுபவர்கள், அரிதாக மட்டும் பேசுபவர்கள், எப்போதும் பேசுபவர்கள் வார்த்தைகளை எண்ணி பேசுவார்கள். வார்த்தைகளை எண்ணிய பிறகுதான் பேசுவார்கள். சோ அப்படி வந்து பேசிய விஷயம் தான் இது. அதுல நிறைய குறிப்பிட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றன.